ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து போக்கோ F7 Pro 5G இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். போக்கோ எஃப் சீரீஸ்ல வந்து போக்கோ எஃப் செவன் ப்ரோ, F7 அல்ட்ரா மொத்தம் 3 போன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல அல்ட்ரா சீரீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு அதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல வந்து ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து போக்கோ F7 Pro 5G இது ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏன் இந்த போன்ல வந்து ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்றாங்க? எஃப் சீரீஸ்ல F7 ப்ரோவை அப்படி இந்த போன்ல வந்து என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ஸ்பெக்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போக்கோ F7 Pro 5G இந்த போன் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்றாங்க. நீங்க ரெட்மி K80 சீரிஸ் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. அதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். நம்ம பேக் சைடு வந்து இமேஜ் போற ரெட்மி K80 வந்து ஃபாரின்ல வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மாடலும் இந்த மாடலும் சேம் டு சேம் ஈக்குவலா இருக்கும். டிசைன் வைஸ்லயும் சரி, உங்களுக்கு ஸ்பெக் வைஸ்லயும் சரி, ரெண்டு போனுமே ஈக்குவலா இருக்கும். போக்கோ F7 Pro 5G. ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் குவாலிட்டி பார்த்துடலாம். டிசைன் வைஸ்ல வந்து திக்னஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 8.1 mm கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திக்னஸ் வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 206 கிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட்டா தான் கொடுத்துருக்காங்க. 200 கிராமுக்கு கீழே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 180 170 ஆனா 200 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்டும் பேக் சைடும் அலுமினியத்தால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, பேக் சைட்ல வந்து நாங்க பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்கோம், மேட்டால பில்ட் பண்ணிருக்கோம், அலுமினியம் மூணாலும் பில்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பேக் சைட் டிசைன் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி மூணுமே இருக்கு இந்த போன்ல. அது மாதிரி இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. IP69 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அமுலேட் டிஸ்பிளே தான். அதனால வந்து ஓரளவுக்கு அமுலேட்னாலே வந்து எல்லாருமே ட்ரஸ்டடா வாங்குவாங்க. எல்லாருக்கும் அமுலேட் டிஸ்பிளே பிடிக்கும். 2K ரெசல்யூஷன்ல வருது டிஸ்பிளே குவாலிட்டி வந்து. ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. டால்பி விசன் இருக்கு. HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1800 nits டிபிக்கல் பிரைட்னஸ் இருக்கு. 3200 பீக் பிரைட்னஸ் இருக்கு. 3200 பீக் பிரைட்னஸ் இருக்கனால இண்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பீக் பிரைட்னஸ் வந்து நல்லா அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 3200 x 1440 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷனும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே வைஸ்லயும் சரி, ஸ்பெக் வைஸ்லயும் நல்லாவே வந்து நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. F7 Pro சீரீஸ்ல, போக்கோ F7 Pro சீரீஸ்ல நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து F6 விட இந்த டைம் வந்து நிறையவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி வந்து 526 கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். ப்ரொடக்ஷனுக்காண்டி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 7i வந்து ஓரளவுக்கு பழைய வெர்ஷனா இருந்தாலும் இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு Android 15 வந்துருது. HyperOS 2 கொடுத்துறாங்க. இப்போ HyperOS 1 வந்து போன வருஷம் தான் வந்து லான்ச் பண்ணாங்க MI சீரீஸ்ல. MIயும் போக்கவும் ஒரே OS தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு HyperOS வந்து இந்த வருஷம் வந்து 2 உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. HyperOS 1 சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 2025ல வந்து எல்லாருமே HyperOS 2 வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எல்லா போன்லயுமே அப்டேட் வந்துடும். ரெட்மி, போக்கோ போன்ல ஃபுல்லாமே அப்டேட் வந்துடும். உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் போக்கோ F7 Proல அப்டேட் வந்து 4 வருஷம் அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்னா Android 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும். மொத்தம் 6 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். 4 வருஷம் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். சில பேர்லாம் 3 வருஷம் 4 வருஷம் கொடுப்பாங்க. இவங்க 4 வருஷம் 6 வருஷம் கொடுக்காங்க. அப்டேட்ல வந்து இவங்க நல்லாவே வந்து கொடுக்குறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சிப்செட் வந்து Snapdragon 8 Gen 3. இது லாஸ்ட் இயர் நீங்க வந்து சாம்சங் S24 அல்ட்ரால பார்த்திருப்பீங்க, OnePlus 12ல பார்த்திருப்பீங்க, IQ 12ல பார்த்திருப்பீங்க. அந்த ப்ராசஸரை தான் இந்த போக்கோல கொடுத்துருக்காங்க. அந்த Snapdragon 8 Gen 3 வந்து 4nm வந்து ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஃபோன் அவ்வளோவா ஹீட் ஆகாம பார்த்துக்குச்சு. கேமிங்ல வந்து எந்த லேக்கும் இல்லாம பார்த்துக்குச்சு. அந்த சிப்பை தான் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமிங் வந்து சூப்பராகவே இருக்கும். GPU பொறுத்த வரைக்கும் Adreno 715 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட், 12GB 256, 12GB 512. உங்களுக்கு வந்து குளோபல்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியா லான்ச் வந்து எப்பன்னு தெரியல. குளோபல்ல லான்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 38,000 ரூபா, 42,000 ரூபா. வந்து 2 வேரியன்ட். 38,000 ரூபாய்க்கு வந்து லோ வேரியன்ட், ஹை வேரியன்ட் 42,000 ரூபா. இது வந்து நம்ம நாட்டு மணிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல இந்த போன் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு குளோபல் லான்ச் சிங்கப்பூர்ல பண்ணியிருக்காங்க. போன் லான்ச் ஆயிருச்சு, குளோபலா லான்ச் ஆயிருச்சு. இந்தியாவுக்கு எப்போ சேல்ஸ் வரும்னு தெரியல. இந்த ஸ்பெக் எல்லாம் பாருங்க, இந்த ரேட்லாம் ஓகேனா இந்தியாவுக்கு லான்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி UFS வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. இப்போ UFS 4.0 தான் வந்து போன வருஷம் ஃபுல்லாமே வந்து ஹை ரேஞ்ச் போன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹை ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப்ல கூட 4.0 தான் இருக்கும் UFS வந்து.
இதுல UFS 4.1 கொடுத்துருக்குது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாவே இருக்கும். டவுன்லோட் ஸ்பீட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும். 3.5mm ஜாக் வந்து இதுல போன்ல கிடையாது. Wi-Fi 7 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. USB Type C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட்ல உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து இப்ப நிறைய பிளாக்ஷிப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அல்ட்ராசோனிக் வந்து சில பிளாக்ஷிப்ல தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த 38,000 42,000 38,000 பட்ஜெட்லயே அவங்க வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அல்ட்ராசோனிக்கும் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அல்ட்ராசோனிக் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்டோட ரொம்பவே ஃபாஸ்டாவே வந்து அன்லாக் பண்ணிரும். ஃபிங்கர் நீங்க வச்ச அடுத்த செகண்டே. அல்ட்ராசோனிக் வந்து அதை விட பெட்டரா இருக்கும். ஆப்டிக்கலோட அல்ட்ராசோனிக் பெட்டரா இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும். அது வந்து இந்த போன்ல வந்து அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 6500 mAh பேட்டரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா குளோபல்ல வந்து 6000 mAh தான் சொல்லியிருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 19 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் மூலியமா நீங்க வந்து ஒரு 40 மினிட்ஸ்லயே வந்து 0 to 100 வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், பிளாக், ப்ளூ, சில்வர். அந்த சில்வர் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க வாங்குற மாசம் சில்வர் கலர் பாருங்க. உங்களுக்கும் அந்த கலர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த சில்வர் கலரே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி கேமரால எல்இடி சப்போர்ட் உண்டு, எல்இடிஆர் ஃபிளாஷ், அதுக்கப்புறம் HDR சப்போர்ட் எல்லாமே உண்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்சர் கிளியர் வித் லைட் ஃபியூஷன் 800 இமேஜ் சென்சார் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மெயின் சென்சார்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரைமரி எடுக்கிற 50 மெகா பிக்சர்ல எடுக்கிற ஃபுட்டேஜ் போட்டோலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மியில போட்டோ வந்து நிறைய பேர் எடுக்கும்போது ரெட்மிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. கேமரா கிளாரிட்டி பிடிச்சி வாங்குவாங்க. ரெட்மியில ஒரு மாதிரி அவுட் புட் இருக்கும், வியோல ஒரு மாதிரி அவுட் புட் இருக்கும், ஓப்போல ஒரு மாதிரி அவுட் புட் இருக்கும். ஆனா ரெட்மியில இருக்க அவுட் புட் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போக்கோல இந்த போன்ல வந்து கிடைச்சிரும். போக்கோ ரெட்மி வந்து ஒண்ணுதான். அதனால நீங்க ரெட்மியில கேமராவை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போன் பிளாக்ஷிப்போ மிட்ரேஜோ வாங்கும்போது அந்த கிளாரிட்டி கண்டிப்பா இந்த போக்கோ F7 ப்ரோல நீங்க எதிர்பார்க்கலாம். அதை அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு 8K 24 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமரால 8K கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 38,000 போன்ல உங்களுக்கு 8K கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 4Kல நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 4K 13 fps 16 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஆனா எல்லாமே 4K 16 fps தான் வீடியோ எடுப்பீங்க. 4K 16 fps உங்களுக்கு இந்த போன்ல இருக்கு. 8Kயும் கொடுத்துருக்காங்க. 8K நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த போன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா செல்ஃபி கேமரா கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சல் HDR சப்போர்ட் உண்டு. ஆனா அதுல வந்து நீங்க 1080 13 fps 16 fps தான் எடுக்க முடியும். செல்ஃபி கேமரால அவங்க ஒரு 2K கொடுத்துருக்கலாம், 4K 13 fps கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து மெயின் கேமரால வந்து 8K 24 fps வரைக்கும் கொடுத்துட்டு செல்ஃபி கேமரால ரொம்பவே டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. 1080 13 fps 16 fps தான் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கும். அதுல ஒரு 2K கொடுத்திருந்தா கூட வந்து ஸ்டாட்டிக் தான் வாங்கிப்பாங்க. அதனால 4K 13 fps கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரால 4K 16 fps கொடுத்துருந்துருக்கலாம். இந்த 8K கொடுக்காம 4K 16 fps கொடுத்துட்டு உங்களுக்கு 4K 13 fps செல்ஃபில கொடுத்துருந்தா அந்த போன் வந்து இன்னும் ஒருத்தா இருக்கும் கேமரா வைஸ்ல. இப்ப வந்து 8K வரைக்கும் மெயின் கேமரால கொடுத்துட்டு செல்ஃபி கேமரால 1080 16 fps தான் அது ஒரு டவுன் கிரேடா தான் படுது பாக்குறவங்களுக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்பெக். டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. பெஸ்ட் பிளாக்ஷிப் கில்லர்னு சொல்றாங்க இந்த போனை. ஏன் சொல்றாங்க? அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.1 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்கமிங்ல வர ஸ்பெக் எல்லாமே இந்த போன்ல கொடுத்து வச்சுட்டு பெஸ்ட் பிளாக்ஷிப் கில்லர் சொல்றாங்க. கரெக்டா பெஸ்ட் பிளாக்ஷிப் கில்லர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எல்லாமே இருக்கு. IP ரேட்டிங் 68 கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பெக்குமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரால செல்ஃபி கேமரா மட்டும் 1080 13 fps 16 fps கொடுத்துருந்தா மட்டும் எனக்கு வந்து டவுன் கிரேடா படுது. மற்ற எல்லாமே எனக்கு ஓகே தான். உங்களுக்கு இந்த போன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு குளோபல் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியா லான்ச் எப்பன்னு தெரியல. இந்தியாவில் இந்த போன் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. லான்ச் பண்ணா கண்டிப்பா அந்த போன் வாங்க. குளோபல்ல லான்ச் பண்ண அதே ஸ்பெக் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாலும் சேம் ஸ்பெக் தான் இருக்கும். ஸ்பெக்கை வந்து மாத்த மாட்டாங்க. இந்த போனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஸ்பெக்கு. கண்டிப்பா அந்த போனை வாங்குங்க. குளோபல் லான்ச் ஆகிறதுனால ஃபாரின்ல யாராவது வாங்கினீங்கனாலும், ஃபாரின்ல இருந்து யாராவது வந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாலும், ஃபாரின்ல உங்க சொந்தக்காரங்க மூலியமா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கினாலும் இந்த போன் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. போக்கோ F7 Pro இது ஒரு கேமிங் காண்டி வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேமரா காண்டியும் வாங்கலாம். கண்டிப்பா எல்லாமே ஆல்ரவுண்டரா அந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.